அறிவுரை செய்தார்கள். 3 உபதேசங்களை செய்தார்கள். அதில் முதல் உபதேசம், அம்சிக் அலைக லிசானக், உன்னுடைய நாவை கட்டி போட்டுவிடு. உன்னுடைய நாக்கை கட்டுப்படுத்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். ஒரு முறை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் பல நன்மையான காரியங்களை, பல நல்ல அமல்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். காரணம், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டார்கள். எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள் நபியே, எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள். அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் நுழைத்து விட வேண்டும், நரக நெருப்பை விட்டும் என்னை தூரமாக்கி விட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் இறைத்தூதரே என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவுரை கேட்ட பொழுது நபி அவர்கள் அமல்களை சொல்லித் தந்தார்கள். இரவு தொழுகையை சொல்லித் தந்தார்கள். சதகா செய்ய வேண்டும் என்று சொல்லித் தந்தார்கள். தொழுக வேண்டும் என்று சொல்லித் தந்தார்கள். பல நல்ல அமல்களை சொல்லிக் கொண்டே வந்தார்கள். கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா முஆத், ஓ முஆத், அலா உஃபிருக பிமிலாகி ذلك குல்லி, இந்த நல்ல அமல்கள் அனைத்தையும் உனக்கு இலகுவாக்கி வைக்கும் ஒரு அமலை நான் சொல்லித் தரட்டும். இவ்வளவு நல்ல அமல்களை உனக்கு நான் இவ்வளவு நேரம் சொல்லிக் கொடுத்தேனே, இந்த அனைத்து அமல்களும் உனக்கு லேசாக்கி விடக்கூடிய ஒரு அமலை சொல்லிக் கொடுக்கட்டுமா? இந்த அமலை நீ பேணுதலாக செய்தால் இந்த நல்ல அமல்கள் அனைத்தும் உனக்கு இலகுவாகிவிடும். பலா யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக எனக்கு சொல்லித்தாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. நபி அவர்கள் தங்களுடைய விரலை நாக்கை நோக்கி சுட்டிக்காட்டி, குஃப அலைக ஹாதா, இந்த உறுப்பை கட்டி போட்டுவிடு, இந்த நாக்கை பேணிக்கொள். இந்த நாக்கை பேணுவதன் மூலமாக நல்ல அமல்கள் அனைத்தும் செய்வதற்கு உனக்கு லேசாகிவிடும். இந்த நாவை கொண்டு தீமைகள் செய்யாமல் இருந்தால், தீய பேச்சுகள் பேசாமல் இருந்தால், இரவு தொழுகையும் உனக்கு லேசாகிவிடும், நஃபிலான நோன்புகளும் உனக்கு லேசாகிவிடும், சதகா செய்வதும் உனக்கு லேசாகிவிடும், அனைத்து நல்ல அமல்களும் உனக்கு லேசாகிவிடும். என்ன செய்ய வேண்டும்? குஃப அலைக ஹாதா, இந்த நாவை நீ பேணுதலாக வைத்துக் கொள். அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத விஷயத்தில் நீ எதையும் பேசாதே. குஃப அலைக ஹாதா. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார், அல்லாஹ் தஆலா 2 மலக்குகளை நியமித்துள்ளார். இந்த 2 மலக்குகளும் நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் இவன் என்ன பேச போகிறான் என்பதை காத்திருந்து, அடுத்து இவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகிறது என்பதை காத்திருந்து அதை பதிவு செய்வதற்கு அல்லாஹ் தஆலா மலக்குகளை நியமித்திருக்கிறார். ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. தயாரில் இருக்கக்கூடிய அதீத், தயாராக இருக்கிறார்கள், ரெடியாக இருக்கிறார்கள். தடியான் என்ன பேச போகிறார்? ரகீப், காத்திருக்கிறார்கள், கண்காணிக்கிறார்கள். எதற்கு? எந்த பேச்சு பேசினாலும் அதை உடனே பதிவு செய்வதற்கு மலக்குகள் காத்திருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக பேச வேண்டும். நாம் பேசிவிட்டால் அது ஒன்று நம் நன்மையான இடத்திற்கு சென்றுவிடும், இல்லை என்றால் நாம் தீமைகளில் ஒன்றாக பதிவாகிவிடும். எனவே எச்சரிக்கையாக நாம் பேச வேண்டும். குறிப்பாக பெற்றோர்களிடம் பேசும்பொழுது, பெற்றோர்களிடம் நம் தாய் தந்தையிடம் பேசும் பொழுது அல்லாஹ் அந்த ஒழுக்கத்தையும் அந்த அதவையும் நமக்கு கற்றுத் தருகிறார். إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف. பெற்றோர்களிடம்
ஷீ என்று சரித்து கூட ஒரு வார்த்தையை பேசிவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்தில் பெரும் பாவமாகிவிடும். அவர்களுடைய மனம் நொந்துவிட்டால் நாம் சொல்லக்கூடிய ஷீ என்ற அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக நம் தாய் தந்தையுடைய மனம் நொந்துவிட்டால் அந்த வார்த்தை இருக்கலாம் அல்லாஹ்வை சந்திக்கும் வரை அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு நாம் ஆடவும். அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறான். தாய் தந்தையுடன் எப்படி பேச வேண்டும் என்ற ஒழுக்கத்தை அந்த அதவை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். உஃப் என்று கூட சீ என்று கூட தாயிடமோ தந்தையிடமோ சொல்லக்கூடாது. இதுதான் இந்த நல்லொழுக்கங்கள் நல்ல குணங்களை நாம் அடைவதற்குண்டான முதல் விஷயம். நாவை பேண வேண்டும். மக்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். இரண்டாவது அந்த 4 ஹதீஸில் இரண்டாவது ஹதீஸ் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. தேவையற்ற காரியங்களை விட்டும் விலகி இருப்பது. நமக்கு இம்மையிலும் பயனளிக்காது அந்த காரியங்கள், நமக்கு இம்மையிலும் பயனளிக்காது, இந்த உலகத்திலும் பயனளிக்காது, நாளை மரணித்தால் மறுமையிலும் பயனளிக்காது. அப்படிப்பட்ட சொல்களும் செயல்களும் தேவையற்றவைகள். அது தேவையற்றவைகளை விட்டும் விலகி இருப்பது மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ. ஒருவனுடைய இஸ்லாம் அழகாக இருக்கிறது, உயர்ந்த குணத்தில் இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் தேவையற்ற பேச்சுகளை விட்டும் விலகி இருப்பான், தேவையற்ற செயல்களை விட்டும் விலகி இருப்பான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார் சூரா முஃமினூனில் வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். லஹ்வை விட்டும் அவர்கள் தூரமாக இருப்பார்கள். லஹ்வு என்றால் என்ன? லஹ்வு என்றால் என்ன? அந்த லகுவை விட்டும் அவர்கள் தூரமாக இருப்பார்கள். லகு என்றால் இம்மையிலும் பயனளிக்காத விஷயம், மறுமையிலும் பயனளிக்காத விஷயம். இந்த பயனே இல்லாத விஷயங்களை விட்டும் அவர்கள் தூரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் யாரை பற்றி கூறுகிறார்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொந்தக்காரர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறார். قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கமான அந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். தொழுகை உள்ளச்சமுடன் தொழுவார்கள், ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள், தங்கள் மர்ம உறுப்புகளை பேணுவார்கள், அமானிதத்தை பேணுவார்கள். இந்த வரிசையில் அல்லாஹ் எதை சொல்லுகிறார்? والذين هم عن اللغو معرضون. தேவையற்ற பேச்சுகளை விட்டும் தேவையற்ற செயல்களை விட்டும் வீணான செயல்களை விட்டும் விலகி இருப்பார்கள். அதைத்தான் அல்லாஹ் சூரா ஃபுர்கானில் கூறுகிறார் وَإِذَا مَرُّوا بِاللَّغْوِ مَرُّوا كِرَامًا. وَإِذَا مَرُّوا بِاللَّغْوِ مَرُّوا كِرَامًا. தேவையற்ற விஷயங்களை அவர்கள் கடந்து சென்றால் அதில் போய் ஈடுபட மாட்டார்கள், அதில் போய் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். ஏன்? உலகத்திலும் பயனளிக்காது, மறுமையிலும் பயனளிக்காது. அதில் போய் அந்த நல்லடியார்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள். போனை எடுக்கிறோம், ஸ்மார்ட் போனை எடுக்கிறோம், வாட்ஸ்அப்பை பார்க்கிறோம், இன்ஸ்டாகிராமை பார்க்கிறோம். இது தேவையற்ற காரியங்கள் வந்தால் கண்ணியமானவர்களாக அதில் நேரத்தை வீணாக்காமல் கண்ணியமானவர்களாக அதை விட்டும் விலகி கடந்து செல்வார்கள். நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் அது ரீல்ஸாக இருந்தாலும் ஷார்ட்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எனக்கு இந்த உலகத்தில் பயனளிக்கிறதா, எனக்கு மறுமையில் பயனளிக்கிறதா? இந்த உலகத்திலும் பயனளிக்கவில்லை என்றால் மறுமையிலும் பயனளிக்கவில்லை என்றால் அதுதான் அல்லாஹ் கூறுகின்ற இந்த லகு. அந்த லகுவை விட்டு நாம் தூரமாக இருக்க வேண்டும். கைபேசி எடுக்கிறோம், விடுமுறை நாட்கள் வருகிறது, ஞாயிற்றுக்கிழமை முதல் துவங்குகின்றன. வீட்டிற்கு செல்கிறோம், பெற்றோரிடம் பேச வேண்டிய ஒழுக்கத்தை நாம் சொன்னோம். ஏதாவது வேலை சொல்லுவார்கள், தாய் தந்தை ஏதாவது வேலை சொல்லும் பொழுது சரித்துக் கொண்டு சீ என்று கூட சொல்லிவிடக் கூடாது.
அவன் போனை எடுத்தால் கையில் போனை எடுக்கும் பொழுது பயனுள்ள விஷயத்தை பார்க்கிறாமா, பயனற்ற விஷயத்தை பார்க்கிறோம். இது அமலும் நாஃபியா, பயனுள்ள செயலா இல்லை லகு வீணான செயலா? நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ 30 நிமிடம் 30 செகண்டாக இருந்தாலும் 1 நிமிடமாக இருந்தாலும் 2 நிமிடமாக இருந்தாலும் அது என்னுடைய ஆயுள் காலத்தில் இருந்து போகிறது. என்னுடைய இந்த உலகத்தினுடைய ஆயுள் காலத்தில் இருந்து போகிறது. இது மறுமையிலும் பயணிக்கவில்லை, உலகத்திலும் பயணிக்கவில்லை என்றால் இதை விட்டும் தூரமாக வேண்டும். கண்ணியமானவர்களாக அதை விட்டு அந்த பழக்கம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இருக்க வேண்டும். போனை எடுத்தால் பார்ப்பது பயனுள்ளதாக இருக்க வேண்டும், தீமையானதாக இருக்கக்கூடாது. கார்ட்டூன் பார்க்கக்கூடாது, மியூசிக் பார்க்கக்கூடாது, ஹராமானதை பார்க்கக்கூடாது, ஹராமான காட்சிகளை பார்க்கக்கூடாது, தேவையற்ற வீடியோ கேம்களில் நேரத்தை வீணாக்கக்கூடாது. இவை அனைத்தும் வீணானவைகள். இவை அனைத்தும் வீணானவைகள். இவை அனைத்து விட்டும் ஒரு முஃமின் தூரமாக இருப்பான். இது எனக்கு தேவையில்லை, எனக்கு இப்பொழுதும் பயனளிக்காது, நான் மௌத்தான பிறகு எனக்கு பயனளிக்காது, இது எனக்கு தேவையில்லை, கண்ணியமாக நான் இதை விட்டும் கடந்து செல்வேன் என்று என்ன செய்ய வேண்டும்? உறுதியான நிலைப்பாட்டில் நாம் அனைவரும் இருக்க வேண்டும். இதை கேட்டோமோ, இதை சொன்னோமோ, அதை நம் வாழ்வில் அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்தவர்களே, யாருக்கும் கிடைக்காத தொழுபாக்கியத்தை அல்லாஹ் நம் உள்ளத்தில் வைத்திருக்கின்றான். அதுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதுதான் அல்லாஹ்வுடைய பேச்சுகள். ஞாயிற்றுக்கிழமை சென்று விட்டால் இனி ஜூன் 5ஆம் தேதி நாம் திரும்ப போகிறோம். இந்த அல்லாஹ்வுடைய பேச்சு, இந்த குர்ஆனை அதுவரை திரும்பி வரும் வரை தொட்டு பார்க்காத பாக்கியம் கெட்டவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது. குர்ஆனை மனனம் செய்துவிட்டு யார் மறந்து விடுகிறார்களோ அவர்களை விட பெரிய நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது. ஒரு ஒட்டகம் எப்படி கயிறை விட்டும் வேகமாக தப்பித்து விடுகிறதோ அதுபோல் நாம் குர்ஆனை முராஜஅ செய்யவில்லை என்றால், குர்ஆனை மீண்டும் மீண்டும் ரிவிஷன் செய்யவில்லை என்றால், அந்த ஒட்டகத்தை விட வேகமாக நம் உள்ளத்தை விட்டு குர்ஆன் சென்று விடும். இதை விட பெரிய நஷ்டம் நமக்கு என்ன இருக்க முடியும்? பகலும் இரவும் நீண்ட நேரம் அமர்ந்து ஒவ்வொரு பக்கமாக 5 வரிகள் 10 வரிகள் 15 வரிகள் என்று நீண்ட நேரம் அமர்ந்து குர்ஆனை தியாகம் செய்து குடும்பத்தை விட்டு நாம் இங்கே மனப்பாடம் செய்துள்ளோம். நாம் மனப்பாடம் செய்தவர்களை வீட்டிற்கு சென்று என்ன செய்ய வேண்டும்? முராஜா செய்ய வேண்டும். பழைய பாடங்கள் மறக்காமல் பார்க்க வேண்டும். இங்கே அரை ஜுசு பார்க்கிறீர்களா? குறைந்தபட்சம் வீட்டில் 4 ஜுசுவாவது ஒரு நாளைக்கு பார்க்க வேண்டும். இங்கே 1 ஜுசு பார்க்கிறீர்களா? குறைந்தபட்சம் அரை ஜுசுவாவது, பாதி ஜுசுவாவது பார்க்க வேண்டும். அளவை குறைத்தாலும் பரவாயில்லை, குர்ஆனை தொடாமல் இருக்கக்கூடாது. அளவை குறைத்தாலும் பரவாயில்லை, குர்ஆனை முழுவதும் புறக்கணித்த நபர்களாக நாம் முழுவதும் இருக்கக்கூடாது. குர்ஆனை தொடாமல் நாம் ஒரு நாளும் இரவில் தூங்க செல்ல மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். காலையில் குர்ஆனை ஓதாமல் என்னுடைய எந்த வேலையும் ஆரம்பம் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக இருக்க வேண்டும். இந்த 2 உறுதிகளை நீங்கள் உறுதியாக செய்தால், அது அரை மணி நேரமாக இருக்கட்டும், 1/4 மணி நேரமாக இருக்கட்டும், அமர்ந்து பொது செய்து அமர்ந்து முஸ்ஹஃபை எடுத்து, யா அல்லாஹ், மதரசாவில் இருக்கும் பொழுது எப்படி உங்களுடைய பேச்சை நான் தியானம் ஓதினேனோ
விடுமுறைக்கு வந்தாலும் இது உன்னுடைய குர்ஆன், நான் உன்னுடைய அடிமை, நான் இதை விட மாட்டேன். என் மவுத் வரை நான் இந்த குர்ஆனை விட மாட்டேன். இந்த நியமத்தை நீ எனக்கு கொடுத்திருக்கிறாய். மதரசாவில் இருந்தாலும் நீதான் என் அல்லாஹ், விடுமுறையில் வீட்டில் இருந்தாலும் நீதான் என் அல்லாஹ். இதுதான் என் குர்ஆன். இது நீ எனக்கு வானத்திலிருந்து 7 வானத்திலிருந்து ஜிப்ரீல் மூலம் இறக்கிய இந்த குர்ஆன். இந்த நியமத்தை எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய். இதை நான் வீணாக்கி விட மாட்டேன். 20 நாட்கள் தொடாமல் இருக்க மாட்டேன். தினமும் தொழுவேன், தினமும் எடுப்பேன், தினமும் ஓதுவேன், தினமும் பாடம் பார்ப்பேன், தினமும் உன் பேச்சை ஓதுவேன் என்ற உறுதியோடு இருப்பது. குர்ஆனை மனப்பாடம் செய்து பின்னர் மறந்து விட்டவர்களை விட பெரிய நஷ்டவாதிகள் யாரும் இருக்க முடியும். எனவே அந்த விஷயத்தில் அன்பு மாணவர்களே கவனமாக இருக்கு. பெரும்பாலான மாணவர்களும் விடுமுறை நாட்களில் குர்ஆனை தூரமாக்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட துர்பாக்கியசாலிகள் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு அலட்சியமாக நீ குர்ஆனை கருதக்கூடாது. மதரசாவில் இருந்தால்தான் குர்ஆனை எடுப்பேன், உஸ்தாது பார்த்தால்தான் குர்ஆன் எடுப்பேன். உஸ்தாது இருந்தாலும் இல்லை என்றாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான். இந்த குர்ஆனை விட்டு கொடுக்க கூடாது. நீங்கள் டூருக்கு போனாலும், சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு போனாலும், எங்கே சென்றாலும் குர்ஆனுக்கு என்று ஒரு நேரம் ஒதுக்க வேண்டும். குர்ஆனை எடுக்காமல் நான் இரவு தூங்க செல்ல மாட்டேன். குர்ஆனை எடுக்காமல் நான் காலையில் ஒரு வேலையும் பாடம் செய்ய மாட்டேன். காலை முதல் வேலையாக குர்ஆன் இருக்க வேண்டும். இரவு உறவு போவதற்கு முதல் வேலையாக குர்ஆன் இருக்க வேண்டும். இந்த குர்ஆனை விட்டு கொடுத்து வேறு யாருக்காகவும் நேரம் ஒதுக்க மாட்டேன். நான் எல்லாவற்றையும் விட முற்படுத்துவது குர்ஆன் மட்டும்தான். நான் எல்லாவற்றையும் விட முற்படுத்துவது குர்ஆன் மட்டும்தான். அல்ப கேம்களுக்காக, வீடியோ கேம்களுக்காக, நண்பர்களுடன் ஊர் சுற்றுவதற்காக, டூர் செல்வதற்காக, சுற்றுலா செல்வதற்காக, வீணான காரியங்களுக்காக குர்ஆனை தொடாமல் 24 மணி நேரம் குர்ஆனை தொடாமல், பகல் முழுவதும் குர்ஆனை தொடாமல் நான் படுக்க சென்று விட்டேன் என்றால் என்னையோட பெரிய பாதி யார் இருக்க முடியும்? ஒரு நியாமத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த நியாமத்தின் மதிப்பை மறந்தவர்களாக, அந்த நியாமத்துக்கு நன்றியாக செய்வதற்காக நாம் இருக்கக்கூடாது. மௌத் வரை குர்ஆனுடைய நெருங்கிய தொடர்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுபோல அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை யாருடைய உள்ளத்தில் கொடுப்பான் என்றால், பாவங்கள் இல்லாத சுத்தமான உள்ளத்தில் தான் இந்த குர்ஆனை அல்லாஹ் வைப்பான். எனவே நீங்கள் மதரசாவில் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் பாவம் செய்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு திரும்பி விட்டீர்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்ல நண்பர்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டால், தேவையற்ற விஷயங்களில் பக்கம் உங்களை அவர்கள் அழைத்தால், தேவையற்ற காட்சிகளை பார்த்தால், தேவையற்ற இசைகளை கேட்டால் உள்ளத்தில் அழுக்கு அதிகமாகிவிடும். அந்த அழுக்கு நிறைந்த உள்ளத்தில் அல்லாஹ் குர்ஆனை வைக்க மாட்டான். அசுத்தம் நிறைந்த இதயத்தில் அல்லாஹ் குர்ஆனை வைக்க மாட்டான். எனவே பாவங்களை விட்டு தூரமாக இருக்க வேண்டும், தீமைகளை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும். எந்த வழிகளில் எல்லாம் தீமைகள் வருகிறதோ அதை தூரத்திலிருந்தே அடையாளம் காண வேண்டும். தீமைகள் வந்து நம்மை தொட்டு விடும் வரை நாம் அறியாமல் இருக்கக்கூடாது. நமது பழைய நண்பர்கள் வருகிறார்கள், நாம் அங்கே செல்லலாம், இங்கே செல்லலாம், அது பார்க்கலாம், இது பார்க்கலாம், கேம் விளையாடலாம், சினிமாவுக்கு செல்லலாம். உள்ளத்தில் இதயத்தின் பறக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவார். அந்த தீமை வரும் பொழுதே நாம் அடையாளம் காண வேண்டும். வீட்டில் தீமை செய்பவர்கள் இருக்கிறார்களா? இசை கேட்பவர்கள் இருக்கிறார்களா? ஹராமானதை பார்ப்பவர்கள் டிவியில் தேவையில்லாத ஓடுகிறா? அழகான முறையில் வீட்டில் உள்ளவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். எடுத்து சொல்லுங்கள். இது தேவையற்ற ஒன்று. நான் இவ்வளவு காலம் மதரசாவில் இவை அனைத்தையும் கேட்டதில்லை, இந்த ஹராமானதை கேட்டதில்லை. தேவையற்ற காட்சிகள் டிவியில் ஓடுகின்றன.
இது என் குர்ஆனை, உள்ளத்தில் உள்ள குர்ஆனை மறக்கடிக்க செய்துவிடும். இதற்கு நான் வீட்டில் அனுமதிக்க மாட்டேன். இந்த ஹராமானதை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்துங்கள், நீக்கிவிடுங்கள். வீட்டில் எந்த மறக்கட்டும் இருக்காது. அதை சொல்ல வேண்டியவர்கள் நீங்கள் தான். அதை சொல்லி புரிய வைக்க வேண்டியவர்கள் நீங்கள் தான். அதை விட்டு தடுக்க வேண்டியவர்கள் நீங்கள் தான். நீங்கள் அதை விடுவிடக்கூடாது. வீட்டிலும் ஊரிலும் நடக்கக்கூடிய தீமைகள், சாதாரணமாக நடக்கக்கூடிய தீமைகளில் எல்லாரும் செய்வதுதானே, நாம் செய்தல் என்ன, லீவில் தானே இருக்கிறோம் இன்று அலட்சியமாக கருதிவிடக்கூடாது. இன்று ஒருபொழுதும் அலட்சியமாக கருதிவிடக்கூடாது. நாமும் அந்த தீமையில் விழுந்துவிடும் வேலை விழுந்ததாக விடக்கூடாது. அந்த தீமையின் வலையில், சைத்தானுடைய வலையில் அதிகமான மனிதர்கள் செய்யப்பட்டது போல நாமும் போய் அந்த வலையில் விழுந்து விடக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் பிற மனிதர்களை தீமையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமே தவிர பிற மனிதர்களோடு சேர்ந்து தீமை என்ற சாக்கடையில் நாமும் விழுந்துவிடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். நாம் எதை கேட்டோமோ, எதை சொன்னோமோ அதை விளங்கி அமல்படுத்தக்கூடிய வாக்கியத்தை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை மவுத் வரை உள்ளத்தில் சுமந்து செல்லும் அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனுடைய சொந்தக்காரர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா நம்மை யாரெல்லாம் நோயால் கடனால் சிரமப்படுகிறார்களோ அவருடைய நோய்களுக்கு அல்லாஹ் நிவாரணத்தை, ஷிஃபாவை வழங்குவானாக. நம்மில் உலகத்தில் எங்கெல்லாம் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் பசியாலும் பட்டினியாலும் பயத்தாலும் நிம்மதியற்ற வாழ்வாலும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆஃபியத்தான நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் தஆலா வழங்கி அருள் புரிவானாக. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم اجعل القرآن ربيع قلوبنا ونور صدورنا وجلاء احزاننا وذهاب همومنا وغمومنا يا ربنا. اللهم اغفر للمؤمنين والمؤمنات المسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك مجيب الدعوات يا قاضي الحاجات. واخر دعوانا الحمد لله رب العالمين. صلى الله على نبينا محمد. اقيموا الصلاه.